குங்குளியத்தை கொண்டு வருவதே சிவன் என்று தெரியாமல் மனைவியின் தாலிக்கு பதிலாக குங்குளிய மூட்டைகளை பெறுகிறார் கலையனார். குங்குளியத்தோடு கோவிலுக்கு சென்ற கலையனார் இரவு முழுவதும் தூபமிட்டு கொண்டு இறைவனை நினைத்து தன் குழந்தை மனைவி பசியால் வாடுவதை மறந்தார். வறுமையால் வரும் பசி ஒரு கொடுமை, அதனால் மயக்கமும் வருவது தவிர்க்க இயலாது. மயக்கம் உறக்கமானது கலையனாருக்கு. ஈசனின் திருவிளையாடல் யாதும் அறியாத கலையனார் கனவில் சிவனே தோன்றி விருந்து போன்ற சிறப்பான உணவுகள் உன் வீட்டில் இருக்கிறது, நீ விரைவாக சென்று உணவருந்து என்று கனவில் தோன்றி கூறுகிறார். கனவு உண்மையா பொய்யா என்று அறிய தன் இல்லறம் நோக்கி ஓடுகிறார் கலையனார். கலையனார் தன் வீட்டில் கண்ட காட்சி தான் இழந்த செல்வங்கள் எல்லாம் திரும்ப கிடைத்தது நினைத்து சிவன் தன் மீது கொண்ட அன்பை உணர்ந்தார். குங்குளிய தூபமிட்டு இறைவன் அன்பை பெற்றதனால் குங்குளிய கலைய நாயனார் என பெயர் பெற்றார்.